வெற்றி சித்தா ஹாஸ்பிட்டல் மதுரையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த கிளாஸ் வந்ததுக்கு ஒரு 3 ரீசன்ஸ் மெயினாக இருக்குது. ஒன்று, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் ஃபார் டாக்டர் கௌதம் அண்ணாக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கணும். ஏன்னா இங்கே ஒரு செஷன் நடக்குதுன்றதே அவர் மூலியமாக எனக்கு தெரியும். இன்னொன்று, சாருடைய கிளாஸ் வந்துட்டு சிஎம்இ ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறாருன்றது இப்போ தான் தெரியும். இதுக்கு முன்னாடி கோச்சிங் கிளாஸ் மட்டும் தான் நடத்திட்டு இருக்காரு அப்படின்றது தெரியும். ஸோ இப்போ தான் வந்துட்டு இந்த மாதிரி சிஎம்இ ஒன்று நடத்திட்டு இருக்காங்க அப்படின்றதும் தெரியும். எப்படி, அதாவது இது வரைக்கும் நான் ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டல்ஸில் நான் ஒரு 1.5 இயராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எல்லா கேசஸ்க்குமே ஓரளவுக்கு பார்த்துருக்கேன். பட் இன்ஃபர்டிலிட்டி கேசஸ் வந்தால் ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருக்கும் எனக்குள்ளே. அதையும் தாண்டி லாஸ்ட் ஒரு 1.5 இயருக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு PCOS கேஸ் வந்தாங்க. அவங்களுக்கு ஜஸ்ட் கரெக்ஷன் மட்டும் தான் கொடுத்துருந்தேன். பட் கன்சீவ் ஆகிட்டாங்க. அப்புறம் குழந்தையும் பிறந்துச்சு. இப்போ வரைக்கும் நான் கொடுத்து தான் அவங்களுக்கு சரியாயிடுச்சுன்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. பட் அது எனக்குள்ளே எந்தளவுக்கு ஹோப் இருக்குன்றதையும் தாண்டி இதுக்கப்புறம் தைரியமாக அந்த கேஸ் எடுக்க முடியும், நம்மளாலேயே இன்ஃபர்டிலிட்டியை க்யூர் பண்ண முடியுன்றதை தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் தென் பேஷண்ட்கிட்ட எப்படி அப்ரோச் பண்ணணும், எந்தெந்த வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணணும், எந்தெந்த வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத இந்த செஷன் மூலிமா நான் முக்கியமாக கற்றுக்கிட்டேன். அண்ட் தென் இன்னொன்று வந்துட்டு அந்த ஓஜி புக்கை வந்துட்டு ஒரு 8 மணி நேரத்தில் எப்படி சுருக்கமாக சொல்ல முடியும் சாரால் அப்படின்றத வெரி சிம்பிளாக வந்து விஷுவலைஸாகவும் பண்ணி காமிச்சிட்டாங்க. ஸோ ரொம்ப தேங்க்யூ சார்.